என்ன காமாச்சி, உன் அண்ணனுக்கு அறிவிலமையா இருக்கான். இப்படி தூரம் வளர்ந்துருக்கான், வயசு என்ன ஆகுது? ஒரு விஷயம் நல்ல காரியம் நடக்குதுன்ட்டா அங்க வந்து அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லாட்டாலும் இப்படியே வந்து கேவலப்படுத்துது. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? அவனை கூப்பிட்டு கூடாது. நம்ம செஞ்ச பெரிய தப்பே அவனை கூப்பிட்டதுதான். இல்லத்த, நான் இப்படி நினைச்சே பாக்கலத்த. ஆளு கூட்டத்துல அவன் இப்படி கேவலப்படுத்துவான்ட்டு அவன் ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரியல. வயசு போக போக புத்து மழுங்கி போகுதோ என்னமோ தெரியல. எனக்கெல்லாம் வந்த கோவம் இருக்குதே. ஆளு செவிடுல விட்டுலான்ட்டு இருந்தேன். என்ன செய்ய, வயசான காலத்துல நம்ம அடிக்க முடியுமா? நாம இப்படி தள்ளிட மாட்டான். அதான் பல்ல கடிச்சு நின்னுட்டேன். ஒரு சின்ன பிள்ளைக்கு, அதுவும் அவ மவுளுக்கு தானே விசேஷம் நடக்குதே, நம்ம போய் ஆசீர்வாதம் பண்ணுவோம், இல்லாட்டி வீடடங்கி இருப்போம்னு நினைக்கானா இப்படி சபையில வந்து நம்ம கேவலப்படுத்தி போட்டேன். இதை சும்மா விடக்கூடாது காமாச்சி, சும்மா விடவே கூடாது. அன்னைக்கு ஊர்ல உள்ளவெல்லாம் எதனால எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்னல, அவள்கிட்ட போய் நாளைக்கு சொல்லி இதுக்கு ஒரு முடிவு காணணும். அவன் இதோட விட மாதிரி தெரியல. அது பேசக்கூடிய பேச்ச பார்த்தா இன்னும் ஏதாவது பிரச்சனை ஆரம்பிப்பான்னு தோணுது. என்னத்த செய்ய, நான் இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சே பாக்கலத்த. 1000 நாள் இருந்தாலும் என்னோட அண்ணன் இல்லையா? அதுவும் இல்லாம பொண்ணியோட அப்பா இல்ல. ஒரு கல்யாணத்தை தான் அவளால பார்க்க முடியல. இதுக்காவது வந்து கண்ணுக்குள்ள பாக்கட்டுமே நினைச்சுதான் மாரியையும் துளசியும் சொல்லி விட்டேன். அவன் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவன் வீட்டுக்கு சொல்லியிருக்காண்டான்னு சொல்லியிருப்பேன் நானு. காமாச்சி, நான் சொல்லுதேன்ட்டு நினைக்காத. இன்னும் நம்ம வீட்டுல நடக்கிற நல்லது உள்ளதுக்கு அண்ணன் எதுவும் சொல்ல வேணாம். அவங்களுக்கு நமக்கு எந்த இதுவும் இல்ல. இதோடி முடிஞ்சு போச்சு. அவன் நம்மளை கேவலப்படுத்திட்டே கவனம் கட்டிட்டு திரியிறான். இனி எதுக்கும் சொல்ல வேணாம், இதோட முடிச்சுக்கிடுவோம். என்ன இல்லங்கத்த, நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்க. அதான் சரி, இப்படி நாள் பிரச்சனையிலே போயிருச்சே, இந்த வரவேற்புல இருந்தாது நல்லபடியா இருக்கட்டுமே, எல்லாரும் ஒன்னா இருப்போமே நினைச்சு தம்பி சொன்னேன். இவன் இப்படி ஒரு கெட்ட எண்ணத்தோடு அலைங்கன்ட்டு தெரிஞ்சா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். இன்னும் அவன் வீட்டுக்கு நான் போறது இல்லத்த. நீங்க சொன்ன மாதிரி எந்த நல்லது போலதுக்கும் நம்ம சொல்ல போக வேண்டாம், அவனும் சொல்ல வர வேண்டாம். பிள்ளை வேணும் மவ வேணும்னு நினைச்சா வந்து பாக்கட்டு, நமக்கு தேவையில்லை. ஏமா, நான் தான் உங்கள்ட்ட அன்னைக்கு சொன்னோம்ல, இப்படி எல்லாம் ஒரு விசேஷம் எடுக்க வேணாம், பேசாட்டி இருங்க. தேவையாது. இவ என்னைக்கு நம்ம வீட்டுல அடி எடுத்து வச்சாலும் அன்னையில இருந்து பிரச்சனை இல்லையா? இதுக்கு முன்னாடி நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நான் துளசினி வந்தாங்க, வீட்டு சத்தம் வெளியே கேட்டிருக்குமா? ஒரு பிரச்சனைன்ட்டு இல்ல. ஊர்ல உள்ளவங்க நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பாடு கேட்டது இல்ல. நம்மளும் ஊர்ல போய் ஒரு குறைன்ட்டு போய் சொல்லல. நம்ம வாட்டி இருக்கோம். இன்னைக்கு என்னைக்கு இவ வந்தாலும் அன்னைக்கு பிடிச்ச சனியே. ஏய் பூமாரி, வாய மூடிட்டு பிரசாட்டி இருந்துக்க. இருக்கிற கோவத்துல செவிலே போட்டு ஏன் பல்லுனாலும் பாந்து போயிரும். ஒழுங்கா இருந்துக்க. பெரியவங்க இன்னைக்கு அடிப்பாங்க, நாளை சேருவாங்க. இத நீ இறந்து இடையில ஏதாவது கொலைப்புடுன்ட்டு இருக்காத. என்ன வாய மூட்டி இடி. இந்த பாரடி, பொண்ணியே கவலையோடு இருக்கா. அவகிட்ட போய் என்கிட்ட பேசுன மாதிரி எதுவும் பேசுன அப்புறம் இருக்கு உனக்கு. நானே சரவணாட்ட சொல்லி உன்னை 4-5 போட சொல்லிடுவேன். பாத்துக்க, ஒழுங்கா இருந்துக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? ஒரு பிள்ளைய பத்தி இப்படி குறை சொல்லலாமாடி? நீ ஒரு பொம்பளை பிள்ளை தானே? ஆமா, என்னையே எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருங்க. நான் நடந்தது தானே நான் சொல்லுவேன், நடக்காதது எதுவும் எடுத்துக்கிட்டு சொல்லலையே. நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். துளசி அன்னை வந்ததுக்கு அப்புறம் நடந்ததும் இந்த இவா வந்ததுக்கு அப்புறம் நடந்ததும் என்ன நடந்திருக்குன்ட்டு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தன்னால புரியும். உங்களுக்கு என்ன யாராவது எதுவும் குறை சொன்னா கூட நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. அவளை யாரும் சொன்னா கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்னா அது உங்க கூட பரப்ப மகள்ல அப்படிதான் இருக்கும். குமரி, வாய் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்குற. இதெல்லாம் நல்லதுக்குல பாத்துக்க. எதுவும் பாத்துட்டு பேசு. அது நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளை. இங்க பாரு, ஒரு குடும்பத்தை காய்க்க 5 நிமிஷம் போதும். சேக்கண்டா எம்பிட்டுனா அவங்க தெரியுமா? எனக்கு கண்டியா பேசிட்டு கிடக்காத. நாங்களே குமரி போய் உட்காந்துருக்கோம். போய் பேசாட்டே படு. எங்க வாயில எதுவும் கெட்டிக்கிடாத. இவ ரொம்ப கொஞ்சம் கொண்டுட்டு தான் தெரியுதா? நானும் பாத்துட்டு இருக்கேன். காலேஜ் போனாலும் போனா வாய் கொழுப்புக்கு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. எல்லாத்தையும் மட்டும் அதெல்லாம் நம்ம பேசுறதும் வைக்கிறதும். இந்த பாரு பொன்னி, அடுத்த இடத்துல இருந்து வந்தவளாவே நீ நினைச்சுக்க. நம்ம வீட்டுக்குள்ள உள்ளவான்ட்டு நினைச்சனாலதானே நீ அவளான்ட்டு மதிப்பு இல்லாம பேசுற. அவ அடுத்த இடத்துல இருந்து வந்தவளாவே நீ நினைச்சுக்க. அவளை அண்ணின்ட்டு கூப்பிடு. மட்டும் மறுவாத இல்லாம பேசாத. பாத்துக்க. உங்களுக்கு எல்லாம் உண்மையை சொன்னா கசப்பாத்தான் தெரியும். படுத்து கிடந்து யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன உண்மையா போயாண்டு அப்புறம் விளங்கும். இன்னும் இருந்தா அம்பிடியா என்னைய பைத்தியக்காரி ஆக்கி விடுவீங்க. நீங்களே வந்து பேசிக்கோங்க. என்னமோ இப்படி நடந்துருச்சு. அப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை. அக்கா அன்னைக்கு உங்க வீட்டுக்கு போறேன்னு கூட சொன்னாங்க. எனக்கு அதான் இரு மனசா இருந்து போக சொல்லவா வேண்டாமான்ட்டு. சரி, அம்மா பாவம்ல, அம்மாவது வரமாட்டாங்கன்னு நினைச்சுதான் சொன்னேன். பாப்பா உங்க வீட்டுக்குன்ட்டு இப்படி ஆகும் நினைச்சே பாக்கல. என்னால உங்களுக்கு எவ்வளவு அவமானம் ஆயிடுச்சு. மாரியத்தானும் அக்காவும் பாவம், அவங்க நகையை அடகு வச்சு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. அத நல்லா அவங்களால அனுபவிக்க முடிஞ்சதா? நல்ல பேரு தான் கிடைச்சதா? செஞ்சோம் அவங்களுக்கு கெட்ட பேரு தானே தான். பாவம் இல்ல, அப்பயே வந்து
சரி விடு விடு பொண்ணி, இதெல்லாம் நடக்கும்ட்டு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானே. என்ன ஒண்ணு கல்யாணத்துக்கு நடக்கணும்னு எதிர்பார்த்தேன், ரிசப்ஷனுக்கு நடந்துச்சு. சரி விடு. என்ன செய்ய, எது எது நடக்கணும்ட்டு இருக்கோ அது நடந்தானே ஆகணும். தடுத்தா நிக்கவா போகுது. நீங்க பார்த்து பேசிட்டீங்க, என்னால அப்படி அசால்ட்டா இருக்க முடியல. அக்கா மோத்த பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. பாவம், எப்படி ஆசாசியா நமக்கு பண்ணாத, நல்லா செஞ்சு அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குதா பாருங்க. சரிடி, அழுது தொலையாத, விடு. நடந்தது நடந்துருச்சு, அதுக்கு என்ன செய்ய. அன்னைக்கும் அண்ணனுக்கும் தெரியும். என்ன நம்மளாவா சண்டை இழுத்து விட்டோம்? இல்ல இல்ல, உன் அப்பந்தான் வந்து சண்டை இழுத்துட்டு கையை மேல வச்சுட்டு போறான். என்ன நான் அடிக்க 5 நிமிஷம் ஆகாது. சரி வேணான்ட்டு தான் பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணு, எப்போ நான் இப்படி இருப்பேன்னு மட்டும் நினைக்க சொல்லாத உன் தப்பன. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இருக்குடி. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன் நல்ல வயசுல பெரியவர், அதெல்லாம் கை வைக்க கூடாது. ஏதோ அவங்க ஒரு கோவத்துல இப்படி பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன கோவம்னா, மாரியத்தம்மா கை வச்சிருக்கல, உங்க மேல கை வச்சிருக்கணும். அடி, அடிச்சது தப்புன்ட்டு நினைச்சு பழுதுட்டு இருக்கியா? இல்ல உன் அப்பன் ஏன் என்ன அடிக்காம பெசாட்டு போயிட்டாரு நினைச்சு அழுதுட்டு இருக்கியா? போ போதான், நீ வேற நேரம் காலம் தெரியாம கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்ப. இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படியா நடக்கணும்? இதுக்கா ரிசப்ஷன் வச்சாங்க? எம்பிட்டு ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா இருந்து அந்த கடைசியா வந்து கெடுத்துட்டாரு. சரிடி விடு. இன்னொரு நாள் வேணா உன் அப்பாவ வர சொல்லு. நேரம் வேணா 2 அடி அடிச்சுட்டு போ சொல்லு. அப்பமா மனுஷன் திருப்தியா இருப்பாருல்ல. அவரு திருப்தியா இருக்காரோ என்னமோ, நீ திருப்தியா இருப்ப போல தெரியுது. போங்க தான், உங்களுக்கு எப்பவுமே கிண்டலும் கேளியும் தான். இப்படி ஆயிடுச்சு. சரணா, வானே, வா உள்ள வா. ஐய, ஏன் ஏன் பொண்ணி கண்ணுல இருந்து மாலை மலையா கண்ணீர் கொட்டுது? என்ன சரணா, சண்டை எதுவும் போட்டுட்டு இருக்கீங்களா? தெரியாம உள்ள வந்துட்டோமா? ஏனே நீ வேற சும்மா அழுதுகிட்டே இருக்கா. வந்த நேரத்துல இருந்து மண்டபத்துல இருந்து சொன்னா கேட்கவும் மாட்டுக்கா. என்னவோ எல்லாரும் பிளான் பண்ணிய நடந்தது. ஏதோ அவன் அப்பே சொல்லிட்டேன், வந்தான், அவன் பாட்டு அவன் செய்யற வேலையை செஞ்சுட்டு போயிட்டான். நீ அதுக்கு என்ன செய்ய? அதை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாலாம். இங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த ஃபங்க்ஷன் எடுத்து உங்களுக்கு நல்ல பேர் இல்லையா, அதை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா. அட விடு பொண்ணி, இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் விஷயம்ட்டு அதுன்னு வையன், வருஷ கணக்கா இருந்த அளவுதான் செய்யணும் நாங்கெல்லாம். நம்ம நினைச்சது சில நேரம் மாறி போகும். அதுக்கு என்ன செய்ய. அன்னைக்கு கூட பாரு, கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்ட்டு ரொம்ப ஆசையோடி போனேன். என்ன செய்ய, பாதியிலே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வேலையும் கைவிட்டு போச்சு. எப்படி தூரம் வருத்தமா இருந்து சில விஷயம் இப்படிதான் நம்மளால மனசுக்கு ஏத்துக்காது. அப்படியே அனுசரிச்சு போக வேண்டியதான், அதான வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு மாமா வந்து பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. வேணுக்குன்ட்டு செஞ்சுட்டு போயிட்டாரு. நேத்து நம்ம போயிருக்கையில கூட துளசி நம்ம குத்தி எதுவும் பேசல, இல்ல சாதாரணமா தானமா சொன்னோம் நாளைக்கு வந்துருங்க அப்படின்ட்டு. அவர் என்ன எடுத்தாரோ மனசுக்குள்ள யாருக்கு தெரியும். ஆமா பொண்ணி, நேத்து கூட நாங்க அப்பாட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் கோவப்பட்டாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாதானமா பேசினாரு. ஆனா இப்படி எல்லாம் பண்ணுவான்ட்டு நான் நினைச்சே பாக்கல. இதெல்லாம் தப்பு. முதல்ல தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு தெரியல. நம்மள கேவலப்படுத்துன்னு நினைச்சு பண்ணுதாரு. ஆனா இது கேவலம் பூரா அவருக்கு தான். நாளைக்கு ஊருக்குள்ள என்ன சொல்லுவாங்க, இந்தா அந்த பையங்க சின்ன வயசா இருந்தாலும் நல்லபடியா அவங்களால முடிஞ்ச ஃபங்க்ஷன் எடுத்தாங்க, இவர் போய் ஊர் பெரிய முழுசா இருந்தோ இவருக்கு எந்த புத்தி இல்லாம போய் இப்படி கெடுத்து போட்டாரு, கேவலப்படுத்திட்டாரு அப்படின்ட்டு அவரைத்தான் குறை பேச போறாங்க. நம்மள யாரும் பேச போறது இல்ல. இத பாரு பொண்ணி, அவரு சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் அழுதுன்ட்டு வையன், இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம அழுதுகிட்டே தான் இருக்கணும். விடு, நீ எவ்வளவோ நம்ம பார்க்க வேண்டிய இருக்கு வாழ்க்கையில. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு புள்ளிதான். என்ன மாமா? ஆமா பொன்னி, சரி அக்கா நினைச்சு பேசிட்டு இருங்க. சரணா வா, அப்படியே நம்ம வெளியே போயிட்டு வரலாம். பொன்னி, நான் வெளியே போயிட்டு வரேன். என்ன நீ ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்துங்க. நீ நானும் எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு, அழுதுகிட்டே இருக்குதா. ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்துங்க, நான் அந்த வெளியே போயிட்டு வரேன். அட என்ன, உன் வீட்டுக்கார சொல்லியும் கேட்க மாட்டேக்க, நான் சொல்லியும் கேட்க மாட்டேக்க. அப்போ எங்களுக்கு என்ன மதிப்பு தான் இருக்கு? இப்படிதானே அப்போ நீ எங்களுக்கு கொடுக்குற மதிப்பெல்லாம்? அழாதேன்னு சொல்றேன், அழாதேன்னு. ஐயோ அப்படிலாம் இல்லக்கா, உங்களுக்கு எல்லாம் என் மனசுல எவ்வளவு பெரிய இடத்த வச்சிருக்கேனா. என் கூட பிறந்த அக்கா மாதிரி நீங்க. எனக்கு கூட பிறந்த அக்கா இல்லாட்டாலும் என் அக்காவாதான் உங்களை நினைச்சிருக்கேன்க்கா. அப்படிலாம் பேசாதீங்க. அட என்னம்மா அழுதுட்டே இருக்கேன், அவன்கிட்ட கொஞ்சம் ஜாலியா பேசலாம் விளையாடலாம் அப்படின்ட்டு நினைச்சேன். இந்த மழை பெய்யற மாதிரி இருக்கு, அன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்ல, அதுமே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரலாமா? பொன்னி விடு, லவ் மேரேஜ்ல இதெல்லாம் ரொம்பவே சகஜம். அப்படின்னு பார்த்தா இன்னும் நீ எவ்வளவோ நீ கடந்து போக வேண்டியது இருக்கு.
இதுக்கே நீ எப்படி டவுன் ஆயிடக்கூடாது சரியா? லைஃப்ல நம்ம நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் அழுதுட்டே இருக்காத, விடு. ஐயோ, உன்னை சிரிக்க வைக்க என்னெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. வரியா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரலாமா? போங்கக்கா. அட, உண்மையாத்தான் சொல்றேன். வா, மழை பெய்யறாப்புல இருக்குல்ல, ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரலாம். அதுவும் திருட்டுத்தனமா போய். போங்கக்கா, நீங்க விளையாட்டுக்கு தான் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்ததுக்கு ஐயோ மாமாக்கு முகத்தை பாக்கணுமே, பொண்டாட்டிக்கு உடம்பு முடியாம ஆயிடுச்சுன்ட்டு அப்படி நின்னாரு. நான் வரலப்பா. அக்கா, இன்னைக்கு அந்த லெஹங்கால நீங்க சூப்பரா இருந்தீங்க. அந்த ஹேர் ஸ்டைலு, லெஹங்கா அழகா இருந்தீங்கக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தவங்கள சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க கிட்டே வரல. கிட்ட வர்ற நேரம் சண்டை வந்துருச்சு. நீங்க 2 பேரும் தான் ரொம்ப அழகா இருந்தீங்க. மேட் ஃபார் ஈச் அதராட்டு. பாவம் குழந்தை முன்னாடி மாதிரிலாம் இல்ல. முன்னாடி வெடுக்க வெடுக்குன்ட்டு நிப்பார்ல, நீ அழுதா செவிலே கூட ஒண்ணு தந்திருப்பாரு. முன்னாடிதான் நானே பாத்துருக்கேனே நீங்க பேசிட்டு இருக்கத. இப்ப அப்படி இல்ல, ரொம்ப சாஃப்டா இருக்காரு. என்ன என் குழந்தைகிட்ட எதுவும் மிரட்டி எதுவும் வச்சிருக்கிய நீ? மிரட்டிட்டாலும் அந்த ஆள் பயந்து வரல. போங்கக்கா, நீங்க வேற ஏதோ எல்லாம் வெளி நடிப்பு. சரி பொண்ணி, இப்போ மனசு எப்படி ரிலாக்ஸா இருக்கா? எதுவும் யோசிக்கல? எதுவுமே யோசிக்காத சரியா? நடக்கிறதால நல்லபடியா நடக்கும் கடவுளே அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். எதுவும் பத்தி யோசிக்காத சரியா? நாளைக்கு நம்ம கோயில் போயிட்டு வரலாமா 2 பேரும்? சரிக்கா, காலையில கோயில் போயிட்டு வருமா? போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். கொஞ்சம் மனசுக்கு இதா இருக்கும். அதுவும் உங்க கூட கோயில் வரும்போது இன்னும் மனசுக்கு ரிலாக்ஸாவே இருக்கும்.